என்னதுடா எப்படா ஜாம்பியாக மாறினா, இது எப்படா நம்ம கேம்குள்ளே வந்துச்சு, ஜாம்பி எப்படா நம்ம கேம்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம வந்து ஜாம்பி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் இந்தியன் பை 3Dயை. ஸோ 100% ஒர்க் ஆகணும்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்களா? அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் கோடு காமிக்கிறேன், நெல்லுங்க. கோடை சொல்லிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஏன்டா கட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் அது வெளியே போயிட்டு உள்ள வந்தது தான், ஸோ அதனால் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோடை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு RGS டூலுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்பவும் போல தான் PM12 அப்படின்னு போடுங்க. PM12 அப்படின்னு போட்டு ஆக்டிவேட் போட்டிங்கன்னா இந்த வந்துருச்சுல, RGS டூல் ஜாம்பி மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துருச்சுல. ஸோ இப்படி போட்டக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிடணும். நீங்கள் கேமை விட்டு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இதுக்கு ஜாம்பி மோடு வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ நீங்களே இப்போ ஒரு வந்து ஜாம்பியாக மாறிடுவீங்க. ஸோ வந்து இதே மாதிரி இன்னும் ஒரு 3-4 அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஷார்ட்ஸாகவே போட்டுடலாம். நம்ம போட்டக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு இதோட இதுக்கு பவர்லாம் எதுவும் கிடையாது, சும்மா அது ஒரு ஜாம்பி மோடு. அதனால் இந்த என்னடா ஜாம்பி நடந்து வருது, என்னடா மிருதா என்னடா அடிச்சிட்டு இருக்க ஜாம்பியேன்னு இது பண்ணாமல் நம்மளை அடிச்சிட்டு இருக்க நண்பா. என்ன பாருங்கள், சொட்டா தலையா என்னையவே அடிக்கிறியா, இந்தா வாங்கிக்கோ, உனக்கெல்லாம் இது செட் ஆகாதுடா, இந்தா வாடா மிஷின் கன் எடுப்போண்டா. ஸோ மிஷின் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் தான். ஸோ அவனுக்கு ஹெட்ஷாட்டை போட்டு விட்ருவோம். சாவல செத்து போயிட்டான். எவ்வளோ ஆடின, சாவுடா உனெல்லாம் அங்கேயே சுண்ணுண்டா, வாங்கிக்கோ, சாவ். சரி ஓகே, இப்போ இதே மாதிரி நல்ல நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க.